ஹலோ மக்களே, நான் ஒரு கதை சொல்லட்டா? இந்த உலகம் எத்தனையோ வகையான ஜாப் இன்டர்வியூ பார்த்துருக்கோம். இங்க ஹீரோவோட தாத்தா கொஞ்சம் வித்தியாசமான வேலைக்கான இன்டர்வியூ நடத்துறாரு. அந்த இன்டர்வியூக்கு கையில சல்லி பைசா இல்லைனாலும் வெட்டி வீம்புக்கும் வீராப்புக்கும் குறைச்சல் இல்லாத நம்ம ஹீரோயினும் போறாங்க. எப்பவோ பாசிங் கிளவுட் மாதிரி கடந்து வந்த ஆதி காலத்து சண்டைய மனசுல வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ அவளை ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. அதான் வேலை இல்லைன்னு சொல்லட்டல, உனக்கு எதுக்கு மரியாதைன்னு நம்ம ஆளும் பயங்கரமா திட்டி விட்டு வந்துடுறா. அவ்வளவு திட்டம் வாங்கிட்டு வெக்கமே இல்லாம அடுத்த நாளே அவ வீடு தேடி வந்து அவன் மறுத்த அதே வேலைக்கு அவளை அப்பாயிண்ட் பண்றான் ஹீரோ. சும்மா இல்ல, ஏகப்பட்ட ரூல்ஸ் போட்டு அவளுக்காகவே அந்த வேலையில எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் சேர்த்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போடாங்கன்னு அவன் கண்டிஷன்ஸ்க்கு மறுத்த ஹீரோயின் வேற வழி இல்லாம எல்லாத்துக்கும் ஓகே சொல்றா. அப்படி அவன் என்ன வேலைக்கு அவளை அழைச்சிட்டு போறான்? அவ ஏன் முதல்ல பேதியாகி மறுத்தா? இந்த உலகத்துல எல்லா பொருட்களுக்கும் விலை இருக்கு, ஈவன் பெண்களோட கர்ப்பப்பைக்கு கூட. ஆனா காதலுக்கு? உன் காதலின் விலை என்ன? யார் யாரோட காதலுக்கு விலை நிர்ணயிச்சாங்க? ரிச் பாய் புவர் கேர்ள் கான்செப்ட். இந்த ஃபேரி டெய்ல வர மாதிரி ஊர்ல இருக்கிற பிரச்சனையெல்லாம் ஹீரோயின் தலையில விடிய குதிரையில வர இளவரசன் மாதிரி ஹீரோ அவளை தூக்கிட்டு போய் காப்பாத்துறானா? பார்க்கலாம் வாங்க. விரைவில் உங்கள் செவி வழிய இதயத்தை தொடும் தனித்துவமான காதல் கதையை கேட்க இணைந்திருங்கள். சுனிதா பாரதி ஆடியோ நாவல்ஸ்.